ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மந்த் நாளைக்கு பிறக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தமிழ் ஃபிலிம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம தலைவர் லோகேஷ் காம்போவில் வர கூலி தான். கூலி தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ்லாம் வந்து தமிழில் ரெக்கார்ட் ப்ரைஸில் சேல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14th இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவி மட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா மேபி தமிழில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்டு கூட வந்து வார் 2 ரிலீஸ் ஆகிறதுனால ஹிந்தி அண்ட் தெலுங்கில் வந்து கொஞ்சம் வசூல் பாதிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வார் 2ஓட ட்ரெய்லர் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, ஒரு கிராஃபிக்ஸ் ஃபிலிம் மாதிரி இருக்கிறதுனால விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லைன்றதுனால அந்த படம் கிளிக் ஆச்சுன்னா மேபி கூலிக்கு கொஞ்சம் டஃப் தரலாமே தவிர அது வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா கூலி வந்து அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிடும். லோகேஷ் வந்து ஆல்ரெடி விக்ரம் 450 லியோ 600 ப்ளஸ் பண்ணதுனால வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பாக வந்து மேபி ஃபஸ்ட்டு 1000 crore வந்து தமிழ் சினிமாக்கு இது அமையலாம். கூடவே நாகார்ஜுனா இருக்கார், உபேந்திரா இருக்கார், சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பேன் இண்டியா லெவலில் வந்து இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கும். ஸோ தமிழோட ஃபஸ்ட்டு 1000 crores நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து சிவகார்த்திகேயனோட மதராசி படம். இந்த படம் வந்து செப்டம்பர் 5th ரிலீஸ் பண்ணுறத பிளானில் இருக்குது. இது ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழில் இது அவரோட கம்பேக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவர் இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண சிக்கந்தர் சல்மான் கானை வச்சு எடுத்தது பெருசாக போகல. பட் வந்து இந்த மதராசி வந்து சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. மாவீரனும் ஒரு ஜென்ரலில் இருக்கும், அயலான் ஒரு ஜென்ரலில் இருக்கும், அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அமரன் வேறு ஒரு ஜென்ரலில் இருக்கும். அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஆந்திராவில் கூட ஒரு மூவி அமரன் நல்லா போனதுனால இப்போ மதராசிக்கும் ஆந்திராவில் கொஞ்சம் நல்லா வசூல் கிடைக்கலாம். அடுத்து வந்து இட்லி கடை, தனுஷோட இட்லி கடை. இது வந்து அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் வந்து ஒரு தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்றதுனால வந்து எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவரோட லாஸ்ட் டைரக்ஷனான வந்து ராயன் வந்து ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ இட்லி கடையும் ஒரு நல்ல வெற்றி அடையும்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் சில போஸ்டர் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீல் குட் ஆகிட்டு திடீர்னு வந்து அருண் விஜய் கூட ஒரு பாக்ஸிங் போஸ்டர் விட்டோன்னா ஒருவேளை இது என்ன பிளாட்டாக இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் படமாக கூட இருக்கலாமெல்லாம் ஆடியன்ஸ் நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணிச்சு அந்த போஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து பிரதீப் ரங்கநாதனோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்டி சூர்யாவும் பிரதீப்பும் ஃபஸ்ட் டைம் காம்போவில் பண்ணுறாங்க. கீர்த்தி ஷெட்டி பண்ணுறாங்க ஹீரோயினாக. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசியில் ஒரு ரொமான்டிக் கதையாக வந்திருக்கு. ஃபேண்டசி இது வந்து நல்லா ஒர்க் ஆச்சுன்னா படம் வந்து நல்லாவே கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ்டி சூர்யா ஆக்டிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். அவரும் இன்னொரு டாப் ஹீரோ கூட ஒரு காம்போ வந்தாலே வந்து அந்த படம் கிட்டத்தட்ட ஹிட்டு தான். ஸோ இந்த படமும் வந்து ஹிட் ஆக நல்ல சான்சஸ் இருக்குது. இந்த படத்துக்கும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தது பிரதீப்போட இன்னொரு படமான டியூட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட பிரதீப் இது பண்ணுறாரு. தெலுங்கு அண்ட் தமிழில் பைலிங்குவலாக அந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அஜித் சார் இப்போ மித்ரி மூவி மேக்கர்ஸ் எடுத்தாங்களே குட் பேட் அக்லியில், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பிரதீப் இப்போ வந்து நம்பி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பிரதீப்போட ஒரு நல்ல வளர்ச்சியை காக்குது. இந்த வருஷமே வந்து அவருக்கு ஆல்ரெடி டிராகன் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ வந்து லைக் அண்ட் டியூட் வந்து அடுத்தடுத்த மந்த், இது செப்டம்பர் பிளான் பண்ணியிருக்காங்க லைக்கு, அண்ட் டியூட் வந்து அக்டோபர் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வாத்தியார், நம்ம கார்த்தி நடிச்சிருக்காரு. நலன் குமாரசாமி டைரக்ஷன். நலன் குமாரசாமி வந்து சூதுகவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் படமே இல்லாமல் அப்புறம் காதலும் கடந்து போகும் தான் பண்ணார். எப்போ அடுத்த படம் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காதலும் கடந்து போகும் பண்ணார். அதுவும் நல்லா சூப்பராகவே நிறைய சினிமா ஃபேன்ஸ்க்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு இப்போ இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு யாருக்கும் தெரியல. ஆனால் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நலன் குமாரசாமி படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ்க்கு வந்துடும். குறிப்பாக சினிமா ஃபேன்ஸ்க்கு தாராளமாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பைசன் வந்து த்ருவ் விக்ரமோட செகண்ட் மூவியாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட் மூவி வந்து
ஆதித்யா வர்மா நடிச்சார். அதுதான் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. மகான் வந்து ஓடிடியில் தான் வந்துச்சு. ஸோ தேட்ரிக்கலாக அவரோட செகண்ட் ஃபிலிம் இது தான். ஒரு யங் ஹீரோவாக செம சார்மிங்காக வந்த த்ரூ வந்து அதுக்கப்புறம் அந்த ஆதித்யா வர்மாவுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் ஏன் இவ்வளோ டிலே பண்ணார்னு தெரில. ஒரு யங் சார்மிங் ஹீரோ தமிழ் சினிமாவில் மிஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ பைசன் தான் அவரோட செகண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ், அதுவும் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜோட மூவி எல்லாமே வந்து ஒரு நல்ல அந்த தாழ்த்தப்பட்டவங்களோட வழியை சொல்கிற அந்த ஒரு கான்செப்டில் நல்லாவே தேட்டர்லலாம் போயிட்டுருக்கு. ஸோ பைசன் வந்து கண்டிப்பாக த்ரூக்கு ஒரு தேட்டரிக்கல் சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதித்யா வர்மா தேட்டர்லாம் சுத்தமாக போகல. ஸோ இது வந்து பைசன் வந்து ஒரு நல்ல தேட்டரிக்கல் சக்ஸஸாக த்ரூ விக்ரமுக்கு இருக்கும்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் நடித்து ரிலீஸ் ஆக போகிற தலைவன் தலைவி பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைமில் பாண்டியராஜோட ரூரல் சப்ஜெக்ட்லாம் வந்து சூப்பராக வசூல் அடி பண்ணிட்டு இருந்துச்சு. அவர் லாஸ்ட்டாக எடுத்த அந்த ஈட்டி சரியாக போகல. ஸோ ஈட்டிக்கு அப்புறம் வந்து இது பாண்டியராஜுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஜூலை 25 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. தலைவன் தலைவி விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு எல்லாம் நித்யா மேனன் வந்து யூஸ்வலாக சீக்கிரமாக ஒரு ரோல் சூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா அவங்களுக்கு ஸ்கோப் இருந்தால் தான் அந்த ரோல் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவிலேயே அவங்களுக்கு நல்ல ரோல் இருக்கும். மூவி நல்லா வந்திருக்கும். நான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் வந்து கிஸ் வந்து கவினோ பிரீத்தி அஸ்ரானியோ நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற ஃபிலிம். டான்ஸ் கோரியோகிராஃபர் சதீஷ் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கவினுக்கு வந்து ஸ்டார் படம் சரியாக போகல. பட் டாடா நல்லா போனதுக்கப்புறம் ஸ்டார் சரியாக போகாதது அவருக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அண்ட் பிளடி பகரும் வந்து சரியாக போகல. ஸோ இது வந்து கவினுக்கு இந்த வெற்றி ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிஸ் வந்து சக்ஸஸ் ஆக வேண்டியது கவினுக்கு ஆஸ் அ ஹீரோவாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து கவினுக்கு கை கொடுக்குன்னு நம்பலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கவினுக்கு ஒரு கிரேஸ் இருக்கிறதுனால இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மாரீசன் வந்து ஃபஹத் ஃபாசிலும் வடிவேலுவும் நடிச்சு ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 25 தான் அதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் காம்போவில் வந்த மாமன்னனை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த வடிவேலுவோட நடிப்பு வந்து வேற ஒரு ஆங்கிளில் நம்ம எல்லாருக்கும் காமிச்ச படம் இது. இந்த படமும் அதே மாதிரி வந்து இவங்க 2 பேர் காம்போல ஒரு வித்தியாசமான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்பலாம். அடுத்து வந்து 3 BHK வந்து வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வந்து எப்படி நம்ம எல்லாரையும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெகா சக்ஸஸ் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிமாக வந்து 3 BHK பார்க்கலாம். சித்தார்த், சரத்குமார், தேவயானி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வாடகை வீட்டில் படுற கஷ்டத்தையும் சொந்த வீட்டுக்கான அவசியத்தையும் வந்து சொல்கிற ஒரு கதையாக இருக்குது. ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தெரியுது. வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பல பேரோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பல மக்களோட கனவே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றதான். ஸோ ஈஸியாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்லாவே இந்த மூவி கனெக்ட் ஆகும். நல்லா கரெக்டாக சென்டிமெண்ட்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா மேபி அடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இந்த படம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து நம்ம பறந்துப்போ ராம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த வீக் தான் ரிலீஸ் ஆகுது. வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து பற்றி சொல்லணும்னா வந்து சிவாவும் ராம் சாரும் ஃபஸ்ட் டைம் ஒரு காம்போ கேட்குறப்போ வந்து நம்ம சந்தானம் சொல்லுவார் சக்கரை பொங்கலுக்கு வடகறி மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு. அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான காம்போவாக இருக்குது. ராம் சாரோட படத்தில் சீரியஸான படமாக இருக்கும். ராம் சார்லாம் மனுஷங்களோட எமோஷனை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். அந்த படத்தில் வந்து எமோஷனே இல்லாமல் யூஸ்வலாக காமெடியை வச்சு நடிக்கிற நம்ம சிவா சார் நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் இதுலையும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு அப்பாவோட கஷ்டத்தை பற்றி பேசுகிற படமாக தான் இருக்கும். பட் யூஸ்வலாக இருக்கிற ராம் சார் படமாக இல்லாமல் சிவா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கான்செப்டே வந்து காமெடியாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இன்னொரு படம் வந்து நம்ம சூர்யா சாரோட கருப்பு RJ பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. மேபி தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. பட் இப்போ வந்து டியூடும் பைசனும் ஆல்ரெடி தீபாவளியும் அனௌன்ஸ் பண்ணதுனால தீபாவளிக்கு வர சான்சஸ் கம்மி தான். மேபி நவம்பர் ஆர் டிசம்பரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சூர்யா சாருக்கு ரெட்ரோ ஒரு எதிர்பார்த்த தேட்டர்கள் சக்ஸஸ் ஆகலைனாலும் கருப்பு வந்து ஒரு ஃபேண்டசி டிவோஷனல் த்ரில்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது வந்து அந்த எலிமெண்ட்ஸ்லாம் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தேட்டர்கள் ஹிட்டாக வந்து சூர்யா சாருக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபிலிம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ஃபிலிம்ஸ் வந்து நான் விட்டு நீங்கள் நல்லா இந்த இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமை நான் மறந்துருந்தால் அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.